வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மறுபடியும் சன் டைரக்ட்ட பத்தின ஒரு பேசிக்கான 5 எரர பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எரர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 வாரத்துல எனக்கு அதிகமான பேர் கமெண்ட் பண்ண எரரா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதே மாரி நான் வாரம் வாரம் அதிகமான கமெண்ட் எதுக்கு வந்திருக்கோ, அத பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்கு என்னன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இப்ப வீடியோலயே உங்களுக்கு காமிக்கிறேன். அதிகமான பேர் கமெண்ட் பண்ண எரர பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த எரருக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரீப்ளேவும் பண்ணியிருக்கேன். யூடியூப் கமெண்ட்லயும். ஒரு சில பேத்துக்கு புரிஞ்சிருக்கு, ஒரு சில பேத்துக்கு புரியல. அத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன பிரஸ் பண்ணா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, E50-32. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நோ சர்வீஸ் அவைலபிள் அப்படின்னு நமக்கு ஸ்க்ரீன்ல வரும். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீசெட் பண்ணா போயிரும். இந்த எரர் வரும்பொழுது எந்த சேனலுமே நமக்கு இருக்காது. எந்த சேனல் நம்பர் வச்சாலும் நாட் சேனல், நோ புரோகிராம் அப்படின்னு தான் வரும். இந்த எரருக்கு நீங்க ரீசெட் பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியவை என்னன்னா, உங்க டிவில சிக்னல் இருக்கணும். சிக்னல் ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் இந்த எரருக்கு நீங்க ரீசெட் பண்ணா படம் வரும். சிக்னல் இல்லாம இந்த எரர் இருந்து ரீசெட் பண்ணீங்கன்னா படமே வராது. ஏன்னா அதிக பேர் எனக்கு இந்த 50-32க்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. அதுக்கு ரீசெட் பண்ணா ஓகே ஆயிரும். ஒரு சில பேர் சிக்னல பார்க்காமயே ரீசெட் பண்றாங்க. அதனால நீங்க சிக்னல பார்க்கறது எப்படின்னா, நீங்க செட்டிங்ஸ் போய்க்கங்க. ஆட்டோ ஸ்கேன் இல்லைன்னா மேனுவல் ஸ்கேனிங்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் இருக்கும். இது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க கேட்கலாம், சிக்னல் எப்படி வைக்கிறது? எப்படி எல்என்பி செக் பண்றது? வயர் நல்லா இருக்கா? சிக்னல பத்தி பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள பத்தி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுத்துருக்கிறேன். அத பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சிக்னல்லாம் பேசிக்கா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடாதீங்க போயி. ஃபர்ஸ்ட்டு கனெக்டர் பாருங்க. அடுத்து எல்என்பி பார்க்கணும். அடுத்து வயர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பேசிக்கான ஒரு கம்ப்ளைண்ட். அதனால நீங்க இந்த எரருக்கு நீங்க ரீசெட் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த 50-32 பார்த்தீங்கன்னா, ரீசெட் பண்ணீங்கன்னா போயிரும். செட் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் எரர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, E162-0. இது பார்த்தீங்கன்னா, ஃபெயில்டு டு லோட் IFCP இமேஜ். இந்த எரர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல டெக்னிக்கல் எரர் தான். இந்த எரர் என்னன்னே நம்மனால மீனிங் சொல்ல முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடோ எங்க கூப்பிட்டாலும் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுவாங்க. ரீஃப்ரெஷ்ல மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 90% வராது. இது பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கம்ப்ளைண்ட்டா தான் இருக்கும். உங்க பாக்ஸ் வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரீயாவே மாத்தி குடுத்துருவாங்க. ஒரு ரூ. 100 150 கேட்டு ஃப்ரீயா மாத்தி குடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா, வாரண்டி இப்போ இல்ல அப்படின்னா, ஒரு ரூ. 300லேருந்து ரூ. 500 வரும் அதிகபட்சம். ஒரு சில ஏரியால ஒவ்வொரு மாரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இந்த எரருக்கு நீங்க என்ன பண்றதுன்னா, பேசிக்கா ஃபேக்டரி ரீசெட் அடிச்சு விடுங்க. செட்டிங்ஸ்ல போய் ஃபேக்டரி ரீசெட் அடிச்சு விட்டு பாக்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து பாக்ஸ் ஆன்லயே விட்டுருங்க. வந்துட்டா பாருங்க. வரல அப்படின்னா மேக்ஸிமம் இது பாக்ஸ் ஆன் கம்ப்ளைண்ட். இந்த எரருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்யூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா E30-0. இது பார்த்தீங்கன்னா கீ மிஸ்மேட்ச். இந்த எரர் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் பாக்ஸ் முதல் கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் எரர் தான். அதாவது உங்க சீரியஸ்என் நம்பரும் பாக்ஸ் ஐடியும் மெர்ஜ் பண்ணும் பொழுது ஒரு சில எரர் நடந்திருக்கும். எரர்னா அது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது அதான் எரரானு. இந்த மீனிங்கை குறிக்கிறது அதான். உங்க பாக்ஸும் சீரியஸ்என் நம்பரும் மெர்ஜ் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் எரர் தான் நடக்கும். இதுக்கும் நீங்க அதே மாதிரி தான் ரீசெட் பண்ணி விடுங்க. இதுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் இருக்கு. நீங்க கம்பெனி சைடோ என்னையோ நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப்ல நான் குடுத்துருக்கேன். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். வந்துட்டா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா பாக்ஸ் கொஞ்ச நேரம் ஆன்லயே வைங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வைங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாக்ஸ் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எரருக்கு நாங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பாக்ஸ் மாத்தி கொடுத்துருக்கேன். அதனால இதுவும் மேக்ஸிமம் பாக்ஸ் கம்ப்ளைண்ட்டை தான் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா E52-32 சர்ச்சிங் ஃபார் சிக்னல்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைச்சும் கிடைக்காத மாதிரி இருக்கும். அதனால சர்ச்சிங் ஃபார் சிக்னல் இருக்கும். சிக்னல் வந்து போகும். அதனால இது லூஸ் கான்டாக்ட் மாதிரி இருக்கும். அதனால நீங்க எதுவும் ரீசெட்ல எதுவும் பண்ணிடாதீங்க. ஆப்ஷன்ல எதுவும் மாத்திடாதீங்க. உங்க டிஸ் எல்என்பி ஏதாவது லூஸா இருக்கா? கனெக்டர் லூஸா இருக்கா? டைட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஏவி கார்டு, அடாப்டர், சிக்னல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி பாருங்க. பின்னாடி பேக் சைடு. வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் சிக்னல் எப்படி பிடிக்கிறது என்ன அப்படிங்கிற நான் ஒரு வீடியோவே லைவ் டெமோ வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா
118 -4, அடுத்து 100 -0, அடுத்து 107. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் கரண்ட்லி ஸ்கிராம்பிள்டுன்னு இருக்கும். அடுத்து 19 மைனஸ், 16 -0, அடுத்து 133. ஸோ இந்த 133 எரரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ இந்த 133 வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 95% பாக்ஸ் கம்ப்ளைண்ட்டாக குறிக்குது. ஒரு சில பேத்துக்கு ரெக்கவர் ஆயிருது, மெயில் போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேத்துக்கு பாக்ஸை மாற்றி கொடுக்குற மாதிரி தான் வருது. ஸோ அதனால இந்த சர்வீசஸ் கரண்ட்லி ஸ்கிராம்பிள்டுன்னு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்பெனி சைடோ டீலர் சைடோ யார்கிட்ட கூப்பிட்டிங்கனாலும் ஒரு ரீஃப்ரெஷ் தான் பண்ணுவாங்க ஒரு 2 நிமிஷம். வரல அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் வரலைன்னா பாக்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால இந்த சர்வீசஸ் கரண்ட்லி ஸ்கிராம்பிள்டுன்னு வந்தால் மட்டும் நீங்கள் என்னையோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் கம்பெனி சைடு கூப்பிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எரர் என்னன்னு பார்த்தோம்னா E48 -32. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிக பேர் எங்கிட்ட கமெண்ட்ல கேட்ட கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோ போட்டேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொன்னாலுமே புரியாது. ஏன்னா பேசிக்காக நோ சிக்னல் வருது அப்படின்னா நம்ம கனெக்டரை செக் பண்ணணும். ஸோ பாக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கனெக்டர் இன்புட் கனெக்டரை செக் பண்ணணும். ஸோ எல்என்பிக்கு பக்கத்தில் அவுட்புட் கனெக்டர் இருக்கும், அதையும் செக் பண்ணணும். அடுத்து எல்என்பி செக் பண்ணணும். ஸோ வயர் செக் பண்ணணும் அடுத்து. ஸோ வேறு ஏதாவது வயர் டேமேஜ் ஆயிருக்கா அப்படி இப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்து ஃபைனலாக எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம டிஸ்ஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுவும் ரொம்ப அலைன்மெண்ட்லாம் மாறிடாது. அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ரைட் டு லெஃப்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் பாக்ஸ் 98% கம்ப்ளைண்ட் ஆகாது, ஒரு சில நேரங்கள் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் வரல அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து டெக்னீஷியனை கூப்பிட்டுங்க. வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த E48 -32. ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்கள் சைடில் இருந்தால் பண்ணணும். ஸோ என் சைட்லேருந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும். E017 அடுத்து கட்டமாக 4 லாங்குவேஜில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணனால ஒரு சில நேரம் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணாலும் இந்த எரர் தான் வரும். ஸோ இதுக்கு அடுத்து சர்வீசஸ் கரண்ட்லி ஸ்கிராம்பிள்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு சில எரருக்கு மட்டும்தான் என்னால் ரீஃப்ரெஷ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் எரர் வந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணாதீங்க. ஒன்லி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.